ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோரியண்டர் சுண்டல் தாங்க காட்ட போகிறேன். என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு பாருங்களேன். பொதுவாக இந்த கொத்தமல்லி தலையை எதில் போட்டாலுமே பசங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க இல்லைங்களா. இதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு சொன்னாலும் பிடிக்காது. நம்மள அடல்ட்ஸ் நிறைய பேருக்குமே இந்த மாதிரி கொத்தமல்லி தலைன்றதுனாவே பிடிக்காது இல்லைங்களா. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு இந்த கொத்தமல்லி தலை அவ்வளோவா பிடிக்காதுங்க. ரசத்தில் இருந்தால் கூட அது தனியாக எடுத்து வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதோட பலன் தெரிஞ்சதுக்கப்புறம், இதோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் இது எப்படியாவது ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி தான் இந்த சுண்டல் ரெசிபியை நான் பார்த்தேங்க. ஸோ இந்த சுண்டல் ரெசிபி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை போட்டு மிக்சியில் நல்லா 1-2 கிரைண்ட் பண்ணிட்டு பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை, அப்புறம் வரமிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்சியில் நைட்டாக தண்ணியே இல்லாமல் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஸோ இது அளவு என்னங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லிக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகா எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு மிளகா எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக குறைச்சலாகவும் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஆனியனை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வணக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிங்க் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சுண்டலுக்கு எப்பயும் தாளிக்கிற அளவு தாங்க. சுண்டல் வேக வைக்கிறது என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு சின்ன சுண்டல் தாங்க எடுத்திருக்கேன். இந்த காபுல் கல்லுன்னு சொல்லுவாங்களே, அதில் இந்த கருப்பு கலரில் இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சவுண்டு விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா காலையிலேயும் ஊற வச்சுட்டேன். இப்போ ஈவினிங் பண்ணுறேன். ஒரு 4-5 சவுண்டு கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா யூஷுவல் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் இந்த 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கொத்தமல்லி, கொஞ்சம் வரமிளகா, இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு லைட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இதை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சுண்டல் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடுங்க. மேலே வேணும்னா நீங்கள் கேரட்டோ அல்லது பீட்ரூட்டையோ லைட்டாக நீளமாக சீவி போட்டிங்கன்னா சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி